சொல்லித்தரேன். √2916 கரெக்டா? ஸோ எகைன் ரெண்டு டிஜிட் தள்ளி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே 6 வந்திருக்கிறதுனால நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. எய்தர் 4 வரலாம் லாஸ்ட்ல, இல்லைனா 6 வரலாம். இப்போ இங்கே 29 இருக்கா? ஸோ 29ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25 கரெக்டா? அப்போ எய்தர் 54 இல்லைனா 56 வரலாம் கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 5 into 6 30. ஸோ 30யை விட நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 54 எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கொஷினில் வந்து 29 தான் இருக்குது. பட் ஆனால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 30. ஸோ 30யை விட 29 சின்ன நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 54. புரிஞ்சுதா? வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சம் கொடுத்தனே, அதுக்கு போட்டிங்களா? ஆன்சர் என்ன வந்துச்சு? √14641. ஆன்சர் போட்டிங்களா? 121 வரும். ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ 121மா? இங்கே பாருங்க, எப்படின்னா 1 முடிஞ்சா எய்தர் 1 இல்லைன்னா 9 கரெக்டா? ஸோ இங்கே ரெண்டு டிஜிட் வரணும். ஸோ 146. ஸோ 146ன்றப்போ அதோட நியரஸ்ட் என்னது? 12 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் என்னது? 144 கரெக்டா? பட் ஆனால் இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுமா? ஸோ 12 into 13. ஸோ 12 into 13 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 156 வரும். நமக்கு கொஷினில் என்ன தான் இருக்குது? 146 தான் இருக்குது கரெக்டா? ஸோ அப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணதை விட கொஷின் சின்ன நம்பர், கொஷினை தான் பார்க்கணும். ஓகேவா? கொஷின் சின்னதாக இருந்தால் சின்ன நம்பர் தான் ஆன்சரில் வரும். கொஷினில் இருக்கிறது பெரிய நம்பராகவோ சேமாவோ இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ கொஷின் வந்து சின்னது. ஸோ அதனால் நமக்கு என்ன வரும்? 121. ஓகேவா? ம், கரெக்ட். புரிஞ்சுதா? வேணா இன்னொரு சம் போடுங்க. லாஸ்ட் சம். இந்த சம்முக்கு ஆன்சர் போடுங்க.
இது நம்மளும் பார்த்தோன்னே போட்டுடலாம். வெரி குட். 115. ஸோ 5 இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக லாஸ்ட் நம்பர் 5 தான். அப்போது 132. 132வை விட எது ஸ்கொயரில் சின்னதாக இருக்குது உங்களுக்கு? 11. ஏன்னா 11 ஸ்கொயர் தான் 121. 12 ஸ்கொயர் போயிட்டிங்கன்னா 144 ஆயிரும். கரெக்டாக? அப்போ அதை விட சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 11 தான். ஸோ அப்போது 11 அவ்வளோதான். 115. ஓகேவா? 5ல முடிஞ்சதுன்னா எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நம்பரை பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ எந்த மல்டிப்ளிகேஷன் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ புரிஞ்சுதா? ஸோ எப்படி 2 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறது, 3 டிஜிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது புரிந்து விட்டது. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ கொடுத்துருக்கிறத லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி கோடு போட்டு ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியரஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமா? இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து கியூப் ரூட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கியூப் ரூட். கியூப் ரூட் இதை விட ஈஸி. எப்படின்னா இப்போ பாருங்க, கியூப் ரூட் நம்ம இப்போ தானே 1 to 10 வரைக்கும் பார்த்தோமா? ஸோ 1 கியூப் என்ன வரும்? 1. 2 கியூப் என்ன வரும்? 8. ஸோ 3 கியூப் 27. 4 கியூப் 64. 5 கியூப் 125. 6 கியூப் 216. 7 கியூப் 343. 8 கியூப் 512. 729. இப்போ இதில் யூனிட் டிஜிட் பாருங்க, இங்கே 1ல முடியறது வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ 1ல முடிஞ்சா என்ன தான் வரும்? 1 தான் வருது. கரெக்டா? அடுத்து பாருங்க, 8 இருக்கீங்க. 8ல வேற ஏதாச்சும் நம்பர் முடியுதா? இல்லை. அப்போ 8ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் இங்கே என்ன வரணும்? லாஸ்ட்ல 2 வரணும். அதே மாதிரி 7ல முடிஞ்சிச்சுன்னா 3 வரணும். 4ல முடிஞ்சா அதே 4 தான். அதே மாதிரி 5ல முடிஞ்சா அதே 5 தான். 6ல முடிஞ்சாலும் அதே 6 தான். இப்போ எய்தர் 3ல முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சர் லாஸ்ட்ல என்னன்னு முடியும்? 7. அதே மாதிரி 2ல முடிஞ்சிச்சுன்னா 8. 9ல முடிஞ்சா 9 தான். இப்போ இதில் பாருங்க, எல்லாமே சேமாக வரும் பாருங்க. நியரஸ்ட் 1க்கு 1. ஓகேவா? ஸோ இந்த 2 3 மட்டும் விட்டுருங்க. அடுத்து 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 9க்கு 9. கரெக்டா? ஸோ இந்த எல்லா நம்பருமே எந்த நம்பர் கடைசியாக முடியுதோ டைரெக்டாக நம்ம லாஸ்ட் நம்பரே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கூட இல்லை. ஓகேவா? டைரெக்டாக போட்டலாம். இப்போ இந்த ரிமைனிங் என்ன இருக்குது? இது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது லாஸ்ட்ல 8 முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சர் 2 வரும். அதுவே 2ல முடிஞ்சிச்சுன்னா ஆன்சர் எதில் வரும்? 8. அப்படியே ரிவர்ஸ். அதே மாதிரி 7ல முடிஞ்சதுன்னா 3 வரும். 3ல முடிஞ்சிச்சுன்னா 7 வரும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே கியூப் ரூட்டுன்றனால 3 டிஜிட் தள்ளி கோடு போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் 2744. ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? 3 டிஜிட் தள்ளி கோடு போடணும். கரெக்டா? இப்போ இங்கே எனக்கு என்ன முடியுது? லாஸ்ட்ல 4 முடியுது. ஸோ 4 முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 4 தான் முடியும் லாஸ்ட்ல. ஓகேவா? அடுத்து சேம் ப்ராசஸ் தான். எகெயின் இங்கே 2. ஸோ 2க்கு
டூவை விட சின்ன கியூப் என்னது? ஒரே ஒன்று தான். என்னது? 1 கியூப் தான். டூவை விட சின்னதுன்னா அது 1 கியூப் தான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 14. ஸோ இங்கே கியூப் ரூட் போடும்போது இங்கே 3 போடணும். ஓகேவா? அப்போ தான் கியூப் ரூட். எதுவுமே போடலன்னா அது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போது 2744ஓட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? ஸோ இதில் எந்த கேல்குலேஷன்ஸுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா எடுத்து அப்படியே போட வேண்டியதான். எகெயின் இங்கே முன்னாடி இருக்கிற நம்பருக்கு மட்டும் அதை விட சின்ன கியூப் எதுவோ அதை எடுத்து சால்வ் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 5832. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ சேம் அதே தான். 3 டிஜிட் தள்ளி கோடு போட்டுக்கலாமா? இப்போ இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2ல் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 வரும். ஸோ 2 வந்தால் 8. கரெக்டா? இப்போ இங்கே 5. 5ஐ விட சின்ன கியூப் என்னது? 1 தான். ஸோ 8 வந்தால் தான் 2 கியூபே வரும். ஸோ 5ன்றனால 1 தான். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 18. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 583ஓட ஆன்சர் என்னது? 18. ஓகேவா? நெக்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் 13824. ஸோ அதே மாதிரி பிரிச்சுக்கலாமா? ஸோ 4 வந்திருக்கு. 4 வந்தால் ஆன்சர் என்னதான் வரும்? 4 தான் வரும். 13. இப்போ பாருங்க, 13ஐ விட சின்ன நம்பர் இங்கே என்னது கியூப்ல? 27 வந்துடுது 3 கியூபுக்கு. அப்போனா 2 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 24. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இது பாருங்க, இது வந்து 6 டிஜிட்ஸ் கிட்ட இருக்கு. பட் ப்ராசஸ் அதே தான். ஸோ 3 டிஜிட் தள்ளி கோடு போடணும். லாஸ்ட்ல 8. 8 முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன முடியும்? 2ல வரும். ஸோ 2 வந்தால் 8, 8 வந்தால் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே 373 இருக்கா? ஸோ இப்போ இங்கே பார்க்கணும். ஸோ 373 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை விட சின்னதாக இருக்குது? 7 கியூப் தான் 343. கரெக்டா? அப்போ 8 தாண்டிச்சுன்னா 512 போயிடும். அப்போ இங்கே எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 72. ஓகேவா? வாவ் 10 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? 10 கியூப் 1000. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே 3 சம் தரேன், சால்வ் பண்ணுங்க. டுவெண்ட்டி செவன் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் 27. ஸோ 3 வந்தால் 7 வரணுமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ 3 கியூப் தான் 27. அப்போ அதை விட சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 2 கியூப் தான். ஸோ 27. அதே மாதிரி 9 வந்தால் ஆன்சர் என்ன தான் வரும்? 9 தான் வரும். ஸோ 6. ஸோ 6 விட சின்னதுன்னா 1 தான். அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் 5க்கும் 5 தான் வரும். 15. 15ஐ விட சின்னது என்னது? 2. ஓகேவா? 25. காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ இதுவே டெசிமல்ல வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா நெக்ஸ்ட் போலாமா? decimal. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதோட கியூப் ரூட்டே பார்த்துடலாம். ஓகேவா? கியூப் ரூட் ஈஸி, ஸ்கொயர் ரூட் தான் கொஞ்சம் மெத்தட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கியூப் ரூட் பார்த்தோம்ல, அதுவே டெசிமல்ல வந்தால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் அதுவே டெசிமல்ஸ்க்கு, டெசிமல்னா பாயிண்ட் வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கொஷின் சொல்லித்தர பாருங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 314.432. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்க. ஸோ கியூப்ன்றனால கண்டிப்பாக 3 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வரும். ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ சேம் நம்ம எப்பவும் போல பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்க வேண்டியதா. ஸோ பிரிச்சுட்டு அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே 2 வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சரில் என்ன வரும்? 8 வரும். கரெக்டா? எகெயின் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து 314. ஸோ 314ஓட நியரஸ்ட் கியூப் என்னது? 6 கியூப். 6 கியூப் தான் 216. ஓகேவா? 7 கியூப் வந்து 343 போயிடும். அப்போ அதை விட சின்னதுன்னா 6. அப்போ ஆன்சர் 6.8. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து இதே மெத்தட்லேயே நம்ம ஈஸியாக இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 2.197. ஸோ சேம் அதே தான். ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படியே பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே 7 ஸோ 7 வந்துச்சுன்னா ஆன்சரில் நமக்கு என்ன வரும்? 3 வரும். எகெயின் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 இருக்கா? ஸோ 2ன்றது அதோட நியரஸ்ட் என்னதான்? 1 கியூப் தான். ஓகேவா? ஸோ 2 கியூப் 8 ஆயிரும். ஸோ 1 கியூப் தான். அப்போ ஆன்சர் என்னது? 1.3. நீங்கள் ஒரு சம் போடுறீங்களா? மெத்தட் அதே தான். நடுவில் பாயிண்ட்டை மட்டும் வைக்கணும். அவ்வளோதான். Point. இது சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 7 வந்தா 3, லாஸ்ட் 4 வந்துச்சுன்னா 1. வெரி குட். 93ல 9.3 பாயிண்ட். ஓகேவா? கரெக்ட். ஸோ 7 வந்தா 3. ஸோ நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 9, 729. ஸோ அப்போ 9.3 கரெக்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் ஆன்சர் பண்ணுங்க. கரெக்ட். 3.3 கரெக்ட். வெரி குட். 3.5. ஸோ எல்லாமே 64 விட சின்னதான். ஸோ அதனால நம்ம எல்லாமே 3 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 3.3. ஸோ 7 வந்தால் 3, 5 வந்தால் அதே நம்பர் தான், 5 தான். கரெக்டா? ஸோ அதனால 3.5. புரிஞ்சுதா? ஸோ பாயிண்ட் வந்தாலும் மெத்தட் அதே தான். ஓகேவா? சேம் லாஸ்ட் நம்பர், அதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர். ஓகேவா? ஸோ இதான் டெசிமல்ஸ். இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இதுவே டெசிமல்ல ஸ்கொயர் ரூட் எப்படின்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். மின்னலே ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்ப்போம். ஓகேவா, இது ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மெத்தடில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது வந்து டெசிமல்ஸில் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா, இருந்தாலும் மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39.9424. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம எப்போ போல நார்மலான ஒரு வகுத்தல் போடணும். ஓகேவா, ஸோ போட்டு ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 39.9424. ஸோ இதில் என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக இதை பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடியே 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஒருவேளை இங்கே 3 டிஜிட்ஸ் இருந்துருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 942 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அது பக்கத்தில் என்ன ஆட் பண்ணிக்கலாம், 0. எந்த நம்பரும் இல்லைன்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் இங்கே 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே 39 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 39ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ 39ஐ விட சின்னது என்னது, 6 ஸ்கொயர். கரெக்டா, அப்போது 6 × 6. ஸோ 6 ஸ்கொயர் தான் எனக்கு ஆன்சர் என்னது, 36. கரெக்டா, இப்போ 39ல் 36 போச்சுன்னா என்னது, 3. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால இங்கே மேலேயும் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா, மேலே பாயிண்ட் வச்சுட்டு அடுத்து இந்த 2 டிஜிட் நம்பரை அப்படியே கீழே இறக்கணும். அப்போ என்னவா மாறிடும், 394. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்துச்சோ அந்த நம்பரை அப்படியே இங்க எடுத்து கீழே ஆட் பண்ணும். +6 போட்டு ஆட் பண்ணி வர நம்பரை நம்ம இங்க போடணும். ஸோ 6 + 6 என்னது, 12. கரெக்டா, இப்போ இங்க 12க்கு பக்கத்துல எந்த நம்பரை சேம் நம்பர் இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணா இந்த 394 விட சின்ன நம்பரா வருதுன்னு பார்க்கணும். கரெக்டா, இதை எப்படி நம்ம ஈஸியா பார்க்கலாம்னா 12 டேபிள்ஸ்ல சொல்லி பார்க்கலாம். இப்போ 12 × 3 36. கரெக்டா, 12 × 4 48க்கு போயிடும், வராது. அப்போ அதை விட சின்னதுன்னா என்னது, 36. கரெக்டா, அப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க 3 இங்கேயும் 3 போடுறேன். இட் மீன்ஸ் 123 × 3ன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ 3 3s are 9, 3 2s are 6, 1 3s are 3. ஸோ இதை விட சின்ன நம்பராக வந்துருச்சா. இப்போ இதை மைனஸ் பண்ணும் எப்பவும் போல. ஓகேவா, ஸோ 4ல் 9 போகாது. ஸோ 8, 14ல் 9னா 5, 8ல் 6 போச்சுன்னா 2. அவ்வளோதான். ஸோ 3க்கு 3 0. அடுத்து என்ன பண்ணோம், எகெயின் அடுத்த 2 டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கீழே கொண்டு வரணும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 2524. இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் நம்ம போட்டிருக்கோமோ அந்த நம்பரை மறுபடியும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இங்கே 3 இருக்கனால இங்கேயும் 3 +3 பண்ணீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வரும், 126. ஓகேவா, எகெயின் இப்போ இங்கே நம்பர் போடணும். இப்போ இங்கே பாருங்க 126 × 2 போட்டாலே என்ன வந்துடும், 252 வந்துடும். கரெக்டா, ஸோ அப்போ டைரெக்டாக என்ன போடலாம், 2. எய்தர் அதே நம்பர் வரும், இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் வர மாதிரி பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 2 2s are 4, again 6 2s are 12, balance 1, 2 2s are 4 + 1 5, and 1 2s are 2. ஸோ ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 0. சம்டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின்ல 0 வராது. ஓகேவா, போயிட்டே இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா, ஸோ அதுவே போதுமானது. ஓகேவா, அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 6.32. So square root of 39.9424 is equal to 6.32. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா, இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சம் போட்டு காட்டுறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடாமட்டி தூங்கிடுவோம் போல நானே.
ஒரு என்ன ஒரு அழகிய கண்ணை விட்டு விலகலடா ஓகேவா? கொஞ்சம் கூட ஸோ இது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் இருந்துச்சு, 3 டிஜிட்ஸ் மேலே இருந்துச்சுனாலே இந்த மெத்தட்ல தான் போடணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ 4 டிஜிட்ஸ் வந்தால் மட்டும் இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ட்ரிக் மூலமாகவே கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.56. ஸோ 11.56 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 6 முடியுதா, அதே கான்செப்ட் தான். ஸோ 6 முடியும் போது நமக்கு என்ன வரும்? எய்தர் 4 ஆர் 6. கரெக்டா? அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்க, 11 இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன வரும்? 3. கரெக்டா? ஸோ 3 இன்டூ 4 என்னது? 12. ஸோ அப்போ 12 விட 11 இங்கே என்ன நம்பரு? சின்ன நம்பர். அப்போ இங்கேயும் நம்ம என்னதான் எடுக்கணும்? சின்னதாக எடுக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 3.4. ஸோ 2 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஒருவேளை 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டுக்கோங்க. பட் அது வர்றது ரேர் தான். மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு சம் போடுறேன். ஸோ 40.96. ஸோ இப்போ 6 வந்திருக்கா? 6 வந்துச்சுன்னா சேம் அதே தான், 4 ஆர் 6. பட் இங்கே என்ன வந்திருக்கு? 40. ஸோ நியரஸ்ட் என்னது உங்களுக்கு? 6 6 ஆர் 36. கரெக்டா? ஸோ அப்போ 6 இன்டூ 7 42. பட் 42ஓட நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் சின்ன நம்பர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6.4. புரிஞ்சுதா? இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 3 சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
என்னாச்சு போட்டிங்களா ஆன்சர்ஸ்? போட்டோ 16 19 ஓட இது. ஸோ 7.29. ஸோ 9 வந்துச்சுன்னா 3 or 7 வருமா? நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஸ்கொயர் என்னது? 2. ஸோ 2 3s are 6. அப்போ என்ன வரும்? 6 விட 7 பெருசு. 2.7. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 1 வந்துச்சுன்னா எய்தர் 1 வரும், அப்படி இல்லைன்னா 9 வரும். கரெக்டா? ஸோ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது 82. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் என்னது? 9. கரெக்டா? ஸோ 9 ஸ்கொயர். வெரி குட். 8.1. நெக்ஸ்ட் ஒன்னுக்கு நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி தான். குட். 4.4. ஸோ அந்த டெசிமல்ல ஒரு சம் தரேன், வீட்டில் ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. ஓகேவா? அப்படி தெரியலனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டோம்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஈஸி, நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டலாம். ஒருவேளை 4 டிஜிட்ஸ் வந்தாதான் நம்ம வகுத்தல் முறையில் போடணும். ஓகேவா? ஸோ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஹோம்ஒர்க்காக போட்டுவாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதோட வேதிக் மேக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா?